ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தெளிவு, உற்சாகம், முன்னோக்கி செல்லும் திறன் ஆகியவை மிகவும் அவசியம். நாம் மனிதர்களோடும் மனித உறவுகளோடும் வாழ வேண்டிய அவசியத்தில் உள்ளோம். ஆனால் அவர்கள் எல்லோரும் நமக்கு பிரியமானவைகளையே செய்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. பிறரால் அல்லது நம்மோடு இருக்கிறவர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்களையும் கோபங்களையும் கசப்புகளையும் சுமந்து கொண்டே நடந்தால் அமைதியை இழந்து விடுவோம். அவர்களை விலக்கிவிட விரும்பினால் நாம் தனிமரமாக நிற்க நேரிடும். எனவே மன்னிக்கும் ஒரு மனநிலை அவசியம். மன்னிப்பது என்றால் பிறரை குறித்து வருத்தம், கோபம், வெறுப்பு போன்றவற்றிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளுதல் ஆகும். பழிக்கு பழி வாங்குவது சுலபம், ஆனால் பிறரை மன்னிப்பது என்பது மிகவும் கடினம். அதற்கு கர்த்தரால் நம்முடைய தவறுகளும் பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். கர்த்தர் நம்மை அனுதினமும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு இருந்தால் நாம் பிறரை மன்னிக்க முடியும். நாம் கர்த்தரால் மன்னிக்கப்பட்டு அதற்கு சாட்சியாக பரிசுத்த ஆவியை நமக்குள் பெற்ற ஒரு அனுபவம் வேண்டும். கர்த்தரால் மன்னிக்கப்பட்ட இருதயம் கர்த்தர் பிரியப்படும் விதமாக பிறரை மன்னிக்கும் ஆற்றல் கொண்டதாக மாறும். நாம் ஜெபிப்போம். மனுக்குலத்தின் மேல் அன்பு வைத்து எங்கள் பாவ மன்னிப்பிற்காக ஒரே குமாரனை அடிக்க ஒப்பு கொடுத்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த வாரத்தில் எங்களுக்கு தருவதற்காக உங்க பொக்கிஷ சாலையில் வைத்திருக்கிற புதிய ஆசீர்வாதங்களுக்காகவும் புதிய வெற்றிகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் வாழ்க்கை சூழலில் நாங்கள் செய்கிற உமக்கு விரோதமான தீமைகளை, அக்கிரமங்களை நீர் எப்போதும் எங்களுக்கு மன்னித்து பொறுத்தருள்வது போல நாங்களும் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற அனைவரையும் எங்கள் முழு உள்ளத்தோடு மன்னித்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உங்க கிருபை தாங்க. அப்பா, அனுதினமும் புது புது கிருபையால் நன்மையால் நிறைந்தவர்களாக வாழ எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அப்பா, எப்படிப்பட்ட துன்பங்களும் கடினங்களும் உங்க அன்பு பிள்ளைகள் வாழ்வில் வந்தாலும் உம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ளவும், வியாதியோடு வியாதி படுக்கையால் இருக்கின்ற ஒவ்வொருவர் வாழ்விலும் உங்க சுகமாக்கும் வல்லமை கடந்து வர வேண்டுமாயும், அவர்கள் வியாதி படுக்கையை மாற்றி எழுந்து நடமாட கிரியை செய்ய வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தினரையும், அவர்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் அவர்கள் தொழில், வேலை, வியாபார, விவசாயத்திலும் உங்க ஆசீர்வாதம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்மை ஏற்றுக்கொள்ளாத, உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்காத மக்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் போக்குவரத்தில் உங்க பாதுகாப்பு வேண்டுமாயும், சாலை விபத்துகள் ஏற்படாதவாறு மக்கள் வாகனங்கள் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.